என்ன பிரியாணி? மட்டன் பிரியாணி. வெங்காயத்தை அவனுடைய பேர் இஸ்மாயில். உன் பேர் ஜெயினியா. சந்தியா. கார்த்திகேயன், திவாஷினி, தனுஜா, இஸ்மாயில். இவர் தான் நம்ம டீமோட ஜோக்கர். இதான் தர்மபுரமா. மட்டன் போட்டுக்கிட்டு இருக்கோம். மட்டன் நல்லா வதக்கலாம். இதோ நிக்கிறா நம்ம ஜோக்கர். நம்ம திவாஷினி கிண்டிக்கு இருக்காங்க. இன்னும் நமக்கு தேவையான மட்டன் கொட்டிக்கலாம். மட்டன் யாருக்கு பிடிக்குமோ சொல்லுங்க. எனக்கு பிடிக்கும். யாருக்கலாம் நாங்க செய்யற பிரியாணி உங்களுக்கு யாருக்கு பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மஞ்சத்தூள போடுறோம். நீங்க போடுங்க. மல்லித்தூள போடுறோம். ரொம்ப ஜோக் ஆயிடுச்சு. சும்மா அடிக்கிறான். அடுத்து நம்ம பிரியாணி கம கமன்னு ரெடி ஆகிட்டு இருக்கு. எல்லாரும் வாங்க சாப்பிடு. இத புடுங்கிறது நாங்க தான். புதினாவை அடுத்து தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு தேவையான தண்ணி பார்த்தா நமக்கு வந்து தண்ணி தேவை. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி ஊற்றி கிண்டிக்கலாம். நம்ம ஜோக்கர் மண்டையன் வந்து ஆடிக்கிட்டு இருக்கான். பிரியாணி ரெடி ஆகிவிட்டு நம்ம வந்து தட்டு போட்டு கிண்டிட்டு கலர் மாறுது. என்ன மாறுது? கலர்லாம் மாறலடா. நாட்டி வேற கலர் நல்லா நம்ம கிண்டு. அது வந்து கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி கிண்டிக்கலாம். அடுத்தது ஒரு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். நெய் 100 போட்டுக்கோங்க. பத்தலைன்னா ஜெயினி அவ்வளோ தூக்கி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஆடிக்கிட்டே இருக்காங்க. அந்த 8 சப்ஸ்கிரைபரும் 9 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு. 9 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு. நான் 1 மில்லியன் இன்னும் கொஞ்சம் மில்லியன் தான் வேணும். எங்க சேனலுக்கு மொத்தமா 8 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அந்த 8 சப்ஸ்கிரைபர்ஸ் இவங்க. நாங்க தான் அந்த ராஜா இந்த பாத்ரூம் கிட்ட நிக்கிறான். அன்னகோடி பாமல அதுல அடுத்த பிரியாணி ஓபன் பண்ணி நம்ம ஏற்கனவே கலஞ்சி வச்சிருந்த அரிசியை நம்ம வந்து போட்டுக்கலாம். அரிசியை காய விட்டா சாப்பாடு செய்யல. பாத்தீங்களா பந்திக்கு உட்கார மாதிரி அதில் உட்காந்துருக்காங்க. அக்கா டேஸ்ட் பண்ணி பார்க்கறாங்க. அக்கா வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்குது. அடிச்சுக்கவே முடியாது இந்த பிரியாணியை. கடற்கரை பிரியாணி அதை விட சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து ஓரளவு ரெடியாகி நல்லா கதை கதை கதைன்னு கொதிச்சுக்கிட்டே இருக்குது. சூப்பராக இருக்குது. யாருக்கெல்லாம் இந்த பிரியாணி வேணுமோ மறக்காம வாங்க. இன்னைக்கு ஒரு புடி நாங்களே தின்னு முடிச்சிருவோம். இன்னும் கொஞ்சம் ரெடியானே நம்ம பார்க்கலாம். மல்லித்தொலை அழகாக போட்டது. இப்படி பார்த்தீங்கன்னா கலர் ஃபுல்லாக வண்ண வண்ணாக இருக்குது. பார்த்தீங்களா வண்ண வண்ணனா வண்ண வெண்ணையா இருக்குது. எடுத்ததே வந்து மலைச்சாரல் அந்த ஒரு இது வர ஸ்பீக் இப்போ வந்து அழகாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தம் வந்து கட்டியாச்சு. நம்ம வந்து நேராக வந்து வச்சுக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணியை வந்து இறக்கிட்டோம். ஆவி யோசிச்சுட்டு போய்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா எல்லாமே யோசிச்சியா? அடுத்து தண்ணி விட போகிறோம். பார்த்தீங்கன்னா பிரியாணிக்குள்ளே போடுறதுக்கு வந்து நம்ம கீறிக்கிட்டு இருக்கோம் முட்டையை. நம்ம வந்து பிரியாணிக்குள்ளே வந்து போட போகிறோம். மட்டன் பிரியாணி முட்டையை பதக்கணும் படைச்சு அதான் வந்து போட்ட செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கரெக்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளறியாச்சு. நெக்ஸ்ட் வந்து தம் போடுறதுக்காக மூடியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பு கறி எடுத்து நம்ம வந்து தம் போட போகிறோம். ஸோ அதுக்கு பிரியாணி நம்ம தம் போட்டு இறக்கிட்டோம். போகிற வீடியோவா பார்த்தீங்கன்னா